நீண்ட காலமாக ஜவ்வாக இழுத்த கூட்டணி குழப்பங்களுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் எடப்பாடி. தொடர் தோல்வி, உட்கட்சி நெருக்கடி, டெல்லி அழுத்தங்கள், கூடி வராத கூட்டணி என எம்ஜிஆர் மாளிகை ஏகத்துக்கு சோர்ந்து போயிருந்த நிலையில் கூட்டணி கட்சிகளை அறிவித்து கூடவே சீட்டுகளையும் சிதறவிட்டு தமிழகத்தில் முதல் ஆளாக கூட்டணியில் குதிரை ஏறி ஆக்ஷன் அவதாரம் எடுத்திருக்கிறார் எடப்பாடி. எப்படி இந்த திடீர் மாற்றம்? இதுகுறித்து அதிமுக உள்விவகாரம் அறிந்த மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டின் முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்காக கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி சென்னை வந்தார் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல். அன்று காலை கமலாலயத்தில் பாஜக மையக்குழு ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி கள நிலவரம் மற்றும் கட்சி நிலவரம் பற்றி கேட்டறிந்த பியூஷ் அன்று மதியமே எடப்பாடியை தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்தார். முன்கூட்டியே தயாரான எடப்பாடி இந்த சந்திப்பு முன்பே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான். அதனால் வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை முந்தைய நாள் இரவே அழைத்த எடப்பாடி அவர்களிடம் சில கண்டிஷன்களை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார். இங்க பாருங்க, நம்ம கூட செட் ஆகிற மாதிரி ஒரு மேலிட ஆள் வேணும்னு நாம கேட்டதால தான் பாண்டாவை மாத்திட்டு பியூஷ் கோயலை பாஜக தலைமை போட்டிருக்கு.